தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட பிரச்சார சுற்றுப்பயணத்திற்காக சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், 8:45 மணிக்கு இந்த முதல் பரப்புரை என்பது நாமக்கல்ல தொடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? விஜய் புறப்பட தயாராயிட்டாரா? எவ்வளவு நேரத்துல போய் சென்றடைவார்? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சனிக்கிழமை தோறும் மக்களை சந்திக்கும் வகையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே திருச்சியில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய அந்த சுற்றுப்பயணம் என்பது திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களை தொடங்கி தற்போது இன்றைய சனிக்கிழமை தினத்தில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் அந்த சுற்றுப்பயணம் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்காக அவர் தனது இல்லத்திலிருந்து நீலாங்கரில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து கார் மூலம் சென்னை விமான நிலையம் சென்றடைகிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைகிறார். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் சென்றடைந்து அந்த KS திரையரங்கம் முன்பாக 8:45 மணிக்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி அங்கு பேசுகிறார். ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களிடையே பேசுகிறார். அதன் பின்னராக மதியம் கரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் இருக்கிறோம். இந்த இல்லத்திலிருந்து தான் அவர் தற்போது புறப்பட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு விமான நிலையம் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து பயணப்படக்கூடிய விஜய் சாலை மார்க்கமாக விமான நிலையம் சென்றடைகிறார். விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்று இருக்கிறார். இந்த கரூரில் ஏற்கனவே திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் விஜய் கரூரில் அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற தொடங்கி இருக்கிறது. காயத்ரி, நன்றி செல்வசூரியன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.